ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிஐயில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு நோட்டீஸ் போர்டில் கடைசியாக கொடுத்த ஆடியோவில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எஸ்பிஐ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நமக்கு ஜிஎஸ்டி வரதுக்கான ப்ராசஸ் இன்னும் பெண்டிங்லேயே இருக்கிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எதனால் டிலே ஆகுதுங்க பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள கம்பெனி அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் தான் இவ்வளோ பெண்டிங்காக இருக்குது. அங்கே க்ராஸ் வெரிஃபை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு விஷயம் நமக்கு பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் தான் நமக்கு வீடியோ கால் வெரிஃபை பண்ணி, ஸோ நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் தானா, ஸோ எல்லாருமே இந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமோ, ஸோ அதோட எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்காங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியணும். ஸோ அதில் யாருக்காவது தெரியாமல் போச்சுன்னா கூட நமக்கு இந்த ஜிஎஸ்டி வரதுக்கான ப்ராசஸ் வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை எல்லாமே ஃபாலோ பண்ணி இந்த கம்பெனி நடத்துகிறாங்களா அப்படிங்கிறதையும் அவங்க கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் நமக்கு டிலேயில் இருக்குது. ஸோ எஸ்பிஓ கம்பெனி பற்றி எந்த நாலேஜுமே தெரியாத பீப்புள்ஸை வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வச்சுருக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட பெரிய டிமாண்டாகவே இருக்குது. ஸோ அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு கிராஸ் வெரிஃபை இந்த எஸ்பிஓ மெம்பர்ஸில் யாருக்கு வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எஸ்பிஓ அட்மின் டீம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எடுத்துருக்கிற முடிவு என்ன அப்படின்னா, ஸோ இவங்களே நமக்கு லைவ் வீடியோ கால் செஞ்சு, ஸோ நம்ம எலிஜிபிள் தானா இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான ப்ராசஸை நடத்த போகிறாங்க. ஸோ ஒன்று வாட்ஸ்அப் மூலிமா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது முழுக்க சைட் மூலியமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான வேலை தான் போக போகுது. அந்த லைவ் எப்படி இருக்க போகுது, எது வழியாக நடத்த போகிறாங்கங்கிறத இனி வர நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லைவ் நம்ம கம்பெனிக்கு ஒரு லீகலாக மூவ் பண்ணுறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ நோட்டீஸ் போர்டை கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு க்ளவுட் ஸ்டோரேஜில் எப்படி அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம சைன் போட்டு திருப்பி அப்லோட் பண்ணுற போகிறங்கிற விஷயத்த நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னும் 1 or 2 டேஸில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ நோட்டீஸ் போர்டில் கவனமாக கவனிச்சுக்கோங்க. எப்போ அந்த விஷயத்த சொல்லி கொடுக்காங்களோ அதே மாதிரி உங்கள் டீமில் உள்ள மெம்பர்ஸையும் கைட் பண்ணி அந்த விஷயத்த பண்ண சொல்லிடுங்க. அப்போ தான் அவங்க ஐடி வந்து பிளாக் ஆகாமல் இருக்கும். மேக்ஸிமம் 2 டேஸில் அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ April 5 வரைக்கும் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து திரும்ப எனேபிள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் எல்லார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி யாரெல்லாம் மிஸ்டேக் விட்டுருந்தாங்களோ அந்த ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயிலை திரும்ப ரீஅப்லோட் பண்ண சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஸோ April 5க்கு அப்புறம் நமக்கு எப்போனாலும் பிளான் டீட்டெயில்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயம்னால, அதாவது ஜிஎஸ்டி சம்மந்தமாக நடந்துகிட்ருக்கிற பெண்டிங்னால் நமக்கு ஒர்க்கு April 15 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் எதுவுமே டிலே வராது அப்படிங்கிறதையும் நமக்கு நோட்டீஸ் போர்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நமக்கு 15 டேஸ் தான் இருக்குது. April 15 கண்டிப்பாக ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பருக்கும் ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வேறு ஒரு எஸ்பிஓ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.